ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன் என்று. ஆண்டவர் தம்மை மேய்ப்பன் என்று அறிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் தம்மை நமக்கு நல்ல மேய்ப்பன் என்று அவர் அறிவிப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். இதில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். பார், திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்மை பல நிலைகளிலே தமது ஜனத்துக்கு அறிமுகப்படுத்துவார்கள். நான் உங்கள் பிதா என்று சொல்லுவார். நான் உங்கள் பிதாவானால் என் கனமெங்கே கேட்கிறார். பார், நான் உங்கள் பிதான்னு சொல்லுவார். நான் உங்கள் தேவன் என்று சொல்லுவார். நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன் அப்படி சொல்லுவார். நான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லுவார். தம்மை ஒரு மணவாளனுக்கு இணையாக வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் இப்படி தம்மை ஒரு மணவாளன், பிதா, தேவன், ராஜா என்றெல்லாம் சொன்னதை கேள்வி பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு தம்மை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, நான் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று தம்மை அறிமுகப்படுத்தி சொல்வது அவருக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, நமக்குத்தான் எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியங்க. நானே நல்ல மேய்ப்பன். இந்த அதிகாரத்தை பாருங்கள். 10ஆம் அதிகாரம் யோவான் தம்மை நான் தேவகுமாரன் அப்படின்னு இங்கே சொல்லலை, அல்லது நான் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லலை, அல்லது நான் ஒரு இரட்சகர் அப்படின்னு சொல்லலை. அவர் தேவகுமாரன் தான், மனுஷகுமாரனாக வந்தவர் தான், அவர் இரட்சகர் தான். ஆனால் இந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நானே நல்ல மேய்ப்பன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதிங்க இது. இதை கேட்கும் பொழுது நமக்கு எத்தனை பெரிய உற்சாகம், மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. அவர் நல்ல மேய்ப்பன், நாம் அவர் ஆடுகள் என்று சொன்னால் அந்த உறவு நினைக்கும் பொழுதே ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக இருக்குது பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறான்னா, இந்த ஆடுகளுக்கு எத்தனையோ பலகீனங்கள் உண்டு. சொல்லப்போனால் அவைகள் ஒரு இன்னசென்ட் அனிமல்ஸ், எதிர்த்து திராணி இல்லாதவைகள். அடுத்து பாதையில் என்ன இருக்கணும் தெரியாது, புல் எங்கே இருக்கும், ஆபத்து எங்கே இருக்கும், ஓநாய்களை போகிறோம், ஒன்றுமே தெரியாது. ஒரு இன்னசென்ட் அனிமல், பலகீனமானவை. அவைகளை ஒரு மேய்ப்பன் இருந்து நடத்தினா தான் அவைகள் நடத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட பலகீனமானவைகள் ஆடுகள். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். நமக்குள்ள எத்தனை பலகீனங்கள், எதிர்காலம் தெரியாது, நாம் நம்மை விடுவித்து கொள்ள பலனற்றவர்களாக இருக்கிறோம். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனுஷனுடைய தீய வஞ்சனையிலிருந்து, பில்லி சூனி கட்டு நம்மை நாமே விடுவித்துக் கொள்வதற்கு பலனற்றவர்களாய் அத்தனை பலகீனமானவர்கள் அந்த ஆடுகளைப் போல.
அப்படிப்பட்ட பலகீனமான ஆடுகளை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவாரானால், தன பலகீனமான நம்மை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அதை தாங்க சொல்றார், நான் உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். ஆகவே தான் சொன்னேன், இந்த வார்த்தை கேட்கும்போதே எத்தனை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் சொல்லுவார்கள். அந்த வார்த்தை கேட்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க, எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன்னா ஸ்தோத்திரம். அவரே சொல்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் சொன்னார்கள். இங்கே ஆண்டவரே சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். அப்படின்னா எத்தனை விசேஷம் பாருங்க. இயேசு தம்மை குறித்தே பேசுகிறார். இயேசு யார் என்று பேசுகிறார் என்றால் ஒரு அற்புதமான வார்த்தைங்க அது. நானே நல்ல மேய்ப்பன். ஏனென்றால் அவரே பிரதான ஆசாரியர், அவரே அப்போஸ்தலர், அவரே ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வார்த்தையை இன்னொரு தீர்க்கதரிசி தான் பிரதான ஆசாரியர் சொல்லுவார். ஆனால் இங்கே அவரே பிரதான ஆசாரியராய், அவரே தீர்க்கதரிசியாய், அவரே ஒரு அப்போஸ்தலராய் இருந்து கொண்டு அவரை குறித்து அவரே பேசுகிறாருங்க. அடே அப்பா, இயேசுவை குறித்து இயேசுவே பேசுவது எத்தனை விசேஷம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் நம்மை குறித்து பேசினால், நமது மேன்மை குறித்து பேசுவோம் என்று சொன்னால் அது பெருமை. ஆனால் ஆண்டவர் அவரை குறித்து மேன்மையாய் பேசுவார், அது நமக்கு மேன்மைங்க. அவர்தே எல்லாவற்றுக்கும் அவரே என்றால் அவர் தான் சொல்றாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தன் ஸ்தானத்தில் பிரதான ஆசாரியராயிருந்து, தீர்க்கதரிசியாயிருந்து, அப்போஸ்தலராயிருந்து, அப்படிப்பட்ட தெய்வம் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு, அந்த ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் சொல்ற அருமையான வார்த்தைங்க, நானே நல்ல மேய்ப்பன். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்ற தொடங்கினார் என்ன ஆசீர்வாதம் என்பதை இந்த 10ஆம் அதிகாரத்தை விவரமாக இருக்குதுங்க. இதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். உங்கள் புரிந்து கொள்வதற்காக ஷார்ட்டாக சொல்லிட்டு குறிப்பு கவனிக்கணுங்க. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மேய்ப்பராக விசுவாசித்து நாம் அவரை பின்பற்றுகிற ஆடுகளாய் ஒப்பு கொடுத்து அவர் ஒரு மேய்ப்பர் என்று சொல்லி அறிக்கையிட்டு நாம் வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் மந்தைக்கு நேராய் வழிநடத்துகிறார். ஏனென்றால் பகல் முழுவதும் மேய்த்து விட்டு ஒரு மேய்ப்பன் இரவு நேரத்தில் மந்தையில் கொண்டு வந்து ஆடுகளை மடக்கி பாதுகாக்கிற வேலை. ஆண்டவர் இயேசு அப்படித்தான் நம்மை நல்ல ஒரு சபையில் வைத்து, ஐக்கியத்தில் வைத்து, ஆக மந்தையாக வைத்து நடத்துகிற நல்ல மேய்ப்பன். அப்புறம் 4வது வார்த்தை வாசித்து பாருங்க, நமக்கு முன்பாக கடந்து போகிறார். வாசிக்கலாமா? 10:4 மட்டும் கொஞ்சம் வாசி. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் என்றால் ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக கடந்து போய் எல்லா கோணலான செவ்வையாய் மாற்றி நம்ம கடைசி வரை வழிநடத்துகிற அற்புத தெய்வம். அதான் சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு முன்னே கடந்து போகிறேன் என்றால், இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இந்த மாதத்து குறித்தோ வருகிற மாதத்து குறித்தோ பயப்படாதிருங்கள்.
ஸ்தோத்திரம். அவர் நமக்கும்பாக கடந்து போய் நம்ம நடத்துகிறவர். அப்புறம் பாருங்க 9வது வசனம், அவர் நம்மை போஷிக்கிறார். வாசிக்கலாமா? 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் நம்மை போஷிக்கிறவர். நாளைய தினத்து குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். அவர் நம்மை போஷிக்கிறவர். மேய்ப்பன் ஆடுகளை போஷிப்பதில் எப்படி கருத்தாக இருப்பாரோ அதே போல நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, பாதுகாக்கிறார். 28, 29 வாசிங்கன்னா, அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் இயேசு அவர் கூலியால் அல்ல, ஓனாய் வருகிறத கண்டு ஓடி போகிற கூலியால் அல்லங்க இயேசு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சோத்திரன், ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன். ஓநாய்களோடு எதிர்த்து நின்று ஓநாய்களை விரட்டி ஆடுகளை பாதுகாக்கிறவர். அவர் பாதுகாக்கிறவர். இப்போ சொல்லுங்க, அவரை நல்ல மேய்ப்பனாக இயேசு விசுவாசித்தால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் நம்மை நடத்துகிறார், நமக்கு முன்பாக கடந்து போகிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அப்படி இந்த கால நேரத்தில் நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசிங்கள். ஸ்தோத்திரம். இது அப்படியே ஒரு ஜெபமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தி கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் வருகிற நாட்களில் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நல்ல மேய்ப்பனாயிருப்பார். நல்ல ஆடுகளாக இருங்கள். ஒரு குறையும் அப்போ வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன். இப்போ இதிலிருந்து அந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய தன்மைகளை, 3 விதமான தன்மைகளை பார்க்கணும். இந்த நல்ல மேய்ப்பன் நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய 3 விதமான தன்மைகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படி விசுவாசிங்க. அப்படி விசுவாசித்து ஆண்டவரை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு குறை அப்பா வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். முதல் தன்மை மேய்ப்பனின் பண்பு. மேய்ப்பனின் பண்பு, ஷெப்பர்ட்ஸ் கேரக்டர். நீங்கள் யோவான் 10:14, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு பாருங்க. நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் நான். இந்த நல்ல மேய்ப்பன்கிற இந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர், அவருடைய பண்பு, அவருடைய தன்மைகளை ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஊடுருவி பார்க்கணும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை. நானே நல்ல மேய்ப்பன் வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பண்பு குறித்து நம்ம பார்க்குறாங்க. ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் சொல்கிறாருன்னா, இந்த மேய்ப்பன் என்றால் நாம் பார்க்கிற கேள்விப்படுகிற சாதாரண இந்த உலகத்து மேய்ப்பனை போல அல்ல. ஆடுகளை மேய்க்கிற உலகத்து மேய்ப்பனை போல அல்லங்க நமது ஆண்டவர். அவர் ரொம்ப விசேஷமான நல்ல மேய்ப்பன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேய்ப்பன் மட்டும் சொல்லலை, அவருக்கு அந்த மேய்ப்பனுக்குரிய 3 அற்புதமான அடைமொழியை வைத்து வேதம் போதிக்கிறது. அந்த 3 விதமான மேய்ப்பனை குறித்து சொல்லுது வேதம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்கணும், வசனத்தை நல்லா கேட்கணுங்க. நம்பர் 1, அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பனை பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் பெரிய மேய்ப்பன். நீங்கள் எபிரேயர் 13:20 வாசி. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பன் மட்டும் இல்லைங்க, அவர் பெரிய மேய்ப்பன். அப்புறம் 1 பேதுரு 5:4 வாசித்து பாருங்களேன். பிரதானமான மேய்ப்பன் அவர். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஆகவே தான் சொன்னேன், இந்த மேய்ப்பன்ற வார்த்தை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற உலகத்தாரை போல மேய்ப்பன் அல்ல. இவர் ரொம்ப விசேஷமானவர். அவருடைய தன்மைகள், பண்புகள் ஆச்சரியமானதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவத்தை தியானிக்கணுங்க. தியானிக்கத்தான் நமக்கு ஒரு புதிய பலம், அன்பும் சந்தோஷம் பெருகுங்க. ஸ்தோத்திரம்.
அவர் நல்ல மேய்ப்பன். இதில் இருந்து ஒரு தன்மை பார்க்கணுன்னா, இயேசு இப்படிப்பட்ட இந்த மந்தைக்கு அவர் தாங்க சொந்தக்காரர். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை ஒரு மந்தை இல்லையா? கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது ஒரு மந்தை. இந்த மந்தைக்கு அவர்தான் சொந்தக்காரர். நம்ம தான் என்ன பண்ண, ஒரு சர்ச்சை கட்டிட்டு பாஸ்ட்டுங்கெல்லாம் அவங்க தான் பாஸ்ட்டுமாருக்கு தான் வந்து சபைக்கு எஜமான மாதிரி நடந்துக்கிறோம். தப்பு. மந்தைக்கு எஜமான் சொந்தக்காரர் இயேசு மட்டும்தான். நாமெல்லாம் வேலையாட்கள் தான். ஊழியக்காரனெல்லாம் கவனிக்கணுங்க. சில ஊழியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சபைக்கு அவர்கள் சொந்தம் என்பது போல, அவர்கள் தான் எஜமான் என்பது போல, அவர்கள் தான் சபைக்கு சொந்தக்காரர் என்பது போல நடந்துக்கிறது துக்கமான விஷயம். நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஆக சபைக்கு மந்தைக்கு சொந்தக்காரர் இயேசு. அவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29. எவ்வளோ அந்த மந்தைக்கு அவருக்குள்ள அந்த உறவை பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 27, 29 வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாவிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா. அடே அப்பா. ஆக சபை மந்தை என்பது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக அவர் கொடுத்தது என்றால், மந்தைக்கு சொந்தக்காரர் இயேசு, நாம் ஆடுகளாய் நாம் அவருக்கு சொந்தம். நல்ல கவனிக்க இந்த உறவை. மந்தை அவருக்கு சொந்தம் என்றால், ஆடுகளாய் நாம் அவருக்கு 100% சொந்தம். இப்படி நான் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த ஆடுகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனுக்குத்தான் அந்த ஆடுகளை குறித்து தெரியும், நல்லா தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடுகள் எப்பொழுது பிறந்தது, எங்கே பிறந்தது, மந்தையில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு சுபாவமும் இருக்குதுங்க. எல்லா ஆடுகளும் எல்லாம் போல கிடையாது. அப்போ ஆடுகளின் சுபாவம் என்ன, அந்த ஒவ்வொரு ஆடுகளுக்குரிய பலம் என்ன, பலகீனம் என்ன, எல்லாம் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியுங்க. அதை போல் ஏன் அப்படி தெரியும்னா, அந்த அந்த ஆடுகளுக்கு மந்தைக்கு அவர் சொந்தக்காரர்னாவே ஆடுகளின் சகல பண்புகள், குணலட்சணங்கள், பலம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதை போல் நமது ஆண்டவர் இயேசு இந்த மந்தைக்கு சொந்தக்காரர், நமக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால், நாம் அவருக்கு சொந்தம் என்றால், நமது பலகீனம் அவருக்கு தெரியும், பலம் அவருக்கு தெரியும், தேவைகள் அவருக்கு தெரியும், நாம் அடைகிற சோதனைகள் அவருக்கு தெரியும், சோதனையின் போக்கும் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு பேர் தாங்க நாம் அவருக்கு சொந்தம், அவருக்கு மந்தை சொந்தம். அவர் மந்தைக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனால், ஆடுகள் தான் மேய்ப்பனுக்கு சொத்து இல்லைங்களா? ஆடுகள் மேய்ப்பனுக்கு சொத்துங்க, வெல்த். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது சொத்து. அப்படி நாமெல்லாம் ஆண்டவருக்கு சொத்துன்னா வேதத்தில் சொல்லப்பட சில வார்த்தைகளை வாசிக்கணும். நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 வாசிங்களேன். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், அவரது மகிமையின் ஐஸ்வர்யம், அவரிடத்திலே நமக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் ஒன்று. ரெண்டாவது, நாம் அவருக்கு சொந்த சம்பத்து. சொத்துன்னா என்னென்ன பாரு, மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறோம். அப்புறம் நாம் அவருக்கு சொந்த சம்பத்து. சொந்த சம்பத்துன்னு சொன்னீங்கன்னா, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா we are his jewels அப்படின்னு வருதுங்க. நாம் அவருக்கு விலையேறப்பட்டவர்கள்.
ஆகவே தான் சொத்துன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வாசிங்க அந்த வார்த்தையை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என் சொல்லுகிறார். சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அப்படின்னா நாம் அவருக்கு முன்பு விலையேற பெற்றவர்கள். என் சம்பத்து, அடே அப்பா, இந்த உரிமையை பார்த்தீங்களா? ஆடுகளுக்கு சொந்தக்காரர் அவர், நாமெல்லாம் அவருக்கு சொந்தம் என்றால், அவரது சொத்து என்று சொன்னால் நாம் அவரது மகிமையின் ஐஸ்வர்யம், சொந்த சம்பத்து. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, நாம் அவரது சுதந்திரம். உபாகமம் 32:9 வாசித்தீங்கன்னா, நாம் அவர் சுதந்திரமா, நாம் அவரது பங்கு, நாம் அவர் சுதந்திரம். சோத்திரம். சொத்துக்கு இன்னொரு வார்த்தைங்க அது, வாசிக்கலாமா? உபாகமம் 32:9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபுடைய சுதந்திர வீதம், பங்கு, சுதந்திர வீதம். அவருக்கு நம்மில் சகல உரிமை உண்டுன்னு அர்த்தங்க இல்லையா? அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிமை உள்ளவர்கள், நம்மேல் அவருக்கு 100% உரிமை உண்டு. அதுக்கு பேர் தான் சுதந்திரம், பங்கு. அடே அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நமக்கு இருக்க அந்த உறவை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானதுங்க. நானே நல்ல மேய்ப்பண்ண சும்மா கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு வார்த்தை சொல்ல வரும். இந்த உரிமை எப்படி வருகிறது? இவ்வளோ பேசலைங்களா? இந்த உரிமை அவர் நமக்கு சொந்தக்காரர், நாம் அவருடைய ஆஸ்தி, நாம் ஒரு சொத்து, மகிமையின் ஐஸ்வர்யம், நாம் ஒரு சுதந்திரம், பங்கு. இது எப்படி சார் வருது அப்படின்னா, ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குதுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தை வாசிங்க தெரியாது, ஆனால் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:3 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். உன்னை மீட்கும் பொருள். இஸ்ரவேலை மீட்பதற்கு அவர் எதை கொடுத்து மீட்டாராம்? சேபாவையும் எகிப்தையும் கொடுத்து நான் உங்களை மீட்டேன் இல்லையா? எகிப்தை 10 வாதனால அடித்து, ஸ்தோத்திரம், தமது ஜனத்தை எடுத்தாருங்க அங்கிருந்து. சும்மாதான் மீட்கலை, பஸ்கு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் எடுத்தார். அந்த அளவுக்கு உரிமையானவர்கள். அதை போல் ஆண்டவர் நம்மையெல்லாம் உலகத்திலிருந்து எடுப்பதற்கு, பாவத்திலிருந்து எடுப்பதற்கு, அக்கிரமத்தில் எடுப்பதற்கு, சகல விதமான சாபத்திலிருந்தும் பில்லி சூன்ய கட்டுகளிலிருந்தும் எல்லாவற்றையும் எடுப்பதற்கு, மீட்பதற்கு அவர் செய்தார். சிலுவைக்கு போய் சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார் என்றால், இந்த உறவு ஆச்சரியமானதுங்க. நமக்கு ஆண்டவருக்கு உறவு பார்த்தீங்களா? அதுதான் எபேசியர் 5:27 நம்ம பார்க்குறோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் படையற்றதும் மகிமையுள்ள சபையாக அது தமக்கு நினைத்துக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்படி அவருடைய இரத்தத்தை விலைக்கரைமாய் கொடுத்து நம்ம எடுத்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொந்தம், என் சொத்து சம்பத்து, நீங்கள், நானே உங்கள் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இயேசு மந்தை பராமரிப்பவர். மந்தைக்கு சொந்தக்காரன் பார்த்தோமா? சொந்தக்காரரோடு இருக்கிறது இல்லை. ஆடுகளுக்கு சொந்தக்காரர் மந்தையை பராமரிக்க கருத்தாக இருப்பாருங்க. அதே போல் ஆண்டவர் ஆடுகளை பராமரிக்கிற நல்ல மேய்ப்பன். இயேசு மந்தையை பராமரிக்கிறவர். ஒரு மேய்ப்பனுடைய குணத்தை பார்த்தீங்களா? நல்லா கவனித்து பாருங்க. ஆடுகளின் மேய்ப்பன் பகல் முழுதும் ஆடுகளை மேய்ப்பார். பகல் முழுவதும் ஆடு எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் பின்னாடி போய் போஷித்து பாதுகாத்து பகல் முழுவதும் ஆடுகளை மேய்க்கிறார். இரவு நேரத்தில் அவன் தூங்கிறது கிடையாது. மந்தையை மடக்கி விட்டு துஷ்ட மிருகங்களோ மனிதர்களோ பட்சியாதபடிக்கு அந்த மந்தைக்கு காவல் இருக்கிறான். அவன் தாங்க மேய்ப்பேன். பகல் முழுதும் நடத்தி போஷிக்கிறார், ராம் முழுவதும் மந்தைக்கு பாதுகாப்பார். இரவிலும் பகலும் தூக்கம் இல்லாமல் மந்தை காத்து பராமரிக்கிற மேய்ப்பன். இப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க.
நான் நல்ல மேய்ப்பன் என்றால் நான் உங்களை இரவும் பகலும் பராமரிக்கிறவன். இது நான் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் 31:40 கொஞ்சம் வாசிங்க. அருமையான ஒரு வார்த்தைங்க. 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். தனது மந்தை குறித்து மேய்ப்பன் யாக்கோபு சொல்றாருங்க. ஆக இரவும் பகலும் இவ்விதமாக நான் பாடுபட்டேன். நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்த, தூக்கமே இல்லாம ராத்திரியும் பகலும் பாதுகாத்து பராமரித்த நல்ல மேய்ப்பனாக யாக்கோபு இருந்தார் சொல்றாருங்க. இப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு இணையான மேன்மையான வார்த்தை பாருங்க. அதை போல்தான் நமது ஆண்டவர் மந்தையாகி நம்மை இரவும் பகலும் பாதுகாக்கிற அற்புத தெய்வம். அதுதான் 121 சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. சோத்திரம். அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து பாதுகாக்கிற தெய்வன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் நமக்கு கொடுக்குற பாதுகாப்பு எத்தனை ஆச்சரியமானது. ஸ்தோத்திரம். அவர் தூங்காமலும் உறங்காமலும் நடத்துகிறார். பகலோ இரவு நம்ம சேதப்படுத்த அனுமதிப்பதில்லை. பகலில் வருகிற ஆபத்து விபத்துகள், இரவில் வருகிற நாசமோசங்கள் ஒன்று அணுகாமல் பாதுகாக்கிற தெய்வம் என்றால் அவன் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது கொடுக்குற பராமரிப்பை பாரு. இந்த கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்தோ இருளின் ஆதிக்கங்களை குறித்தோ பொல்லாத பிசாசுகளை குறித்து பயப்படாதருங்க. நம்மை ஆளுகை செய்கிற நடத்துகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு யாருன்னா நல்ல மேய்ப்பன், நம்மை பராமரிக்கிற தெய்வம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் உறங்குவதில்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு ஏசாயாவில். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வசனங்களை கவனிக்கும் போது தான் ஆத்மாவுக்கு எத்தனை பலன் பாருங்க. ஏசாயா 62:1 கொஞ்சம் வாசிங்களேன். 62:1. சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பாத்தீங்களா? அவர் இரவும் பகலும் உறங்காமல் பாதுகாக்கிற தேவன். நம்மை பாதுகாத்து நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறவரும் அவர் அமர மாட்டாராம். இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஏசாயா 27:3 கொஞ்சம் வாசிங்க. 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அடிக்கடி அந்த தோட்டத்தை குறித்து பேசணும் சொல்லுங்க. அப்படித்தாங்க மந்தை பாதுகாக்கிறார். இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அப்படி நம்மை பராமரிக்கிற நல்ல தோட்டக்காரர் இயேசு, நம்மை அப்படி பராமரிக்கிற நல்ல மேய்ப்பன் இயேசு. இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டோடைய பண்புகள் எல்லாம் பார்த்தா நம்ம எத்தனை பாதுகாப்பு அழைத்துக்குள் இருக்கிறோம். இந்த உலகத்தை என்ன நடந்தாலும், கொள்ளை நோயோ போராட்டமோ பிசாசும் போராட்டமோ எதுவாக இருக்கட்டுங்க, விபத்து ஆபத்து, நாம் எத்தனை பாதுகாப்புக்குள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். நல்ல மேய்ப்பன்னா சாதாரண வார்த்தை இல்லைங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா, ஆடுகளை மேய்த்து விட்டு ஆடுகளை மாலை நேரத்தில் மந்தைக்கு மேய்ப்பன் கொண்டு வருவார். கொண்டு வரும் பொழுது வேத வசனத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த வாசலில் நின்று கொண்டு மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடாக எண்ணி உள்ளே அனுப்புவார். கோலால் அனுப்புவார். அப்படி எண்ணி அனுப்பும்போது அந்த ஆட்டுக்கு தலையில் ஏதோ காயம்பட்டிருக்கா, அல்லது விஷ செடிகளை சாப்பிட்ருக்கா, அல்லது ஓனைகளை தான் பட்சித்திருக்கா, வியாதிப்பட்டிருக்கா என்று பரிசோதித்து உள்ள அனுப்புவாராம். இன்னும் சொல்ல போனால், இப்படி ஒருவேளை அப்படி தலையில் காயம்பட்டிருந்தால் அந்த ஆட்டை தனியாக பிரித்து அந்த ஆட்டுக்கு மட்டும் பராமரிக்கும்படி எண்ணெய் வார்த்து அதுக்கு செய்ய வேண்டிய சகல நன்மைகளை செய்வார். எண்ணெய் வார்த்து அந்த காயங்களை கட்டுறது மேய்ப்பனுடைய மிக முக்கியமான பணி. இதுதாங்க தாவீது சொல்றாரு. சங்கீதம் 23 இதுதான் சொல்றாரு. இதை மைண்டில் வச்சு தான் சொல்றாரு. என்ன சொல்லுதுங்க? 23 5வது வார்த்தை.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னா, தாவீது ஒரு மேய்ப்பன். ஆடுகளை நல்லா தெரியும் அவருக்கு. ஆடுகளை பராமரித்து தேறின மேய்ப்பன் அவர். இதை மைண்டில் சொல்கிறாருங்க. ஆடுகள் காயம்பட்டு வரும்பொழுது எண்ணெய் வார்த்து காயம் கட்டி பராமரித்து தான் மனதில் வைத்து தான் சொல்கிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நான் பலகீனப்படும் பொழுது, நான் காயப்படும் பொழுதெல்லாம் என்னை விட்டு விடுகிற மேய்ப்பன் அல்ல நீர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி காயம் கட்டி ஆற்றுகிற அற்புத தெய்வம் ஐயா என்று ஆண்டவரை மேய்ப்பனாக பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தை. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஒருவேளை ஆடுகளைப் போல நீங்கள் காயப்பட்டு வந்திருக்கலாம், மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், பல நிலைகளே காயம்பட்டு இன்றைக்கு அந்த பலகீனப்பட்ட ஆடுகளை போடுக்கலாம். பயப்படாதிருங்க. அப்படியே விட்டு போகிறவர் அல்ல. சோத்திரம். காயம் கட்டுகிறவர், போஷிக்கிறவர், எண்ணெய் வார்த்து காயத்தை ஆற்றுகிற, நம்மை தேற்றுகிற நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரங்களை ஆற்றி தேற்றி அற்புதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன், நான் நல்ல மேய்ப்பன். இன்னொரு பராமரிப்பு அவருடைய பண்பு குறித்து பார்க்கணுன்னா, அவர் போஷித்து நடத்துகிறவர். ஒன்று மந்தைக்கு சொந்தக்காரர், இன்னொன்று நம்மை பராமரிக்கிறவர், மூன்றாவது போஷித்து நடத்துகிறவர். இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா, அது 23ஆம் சங்கீதம் 1-2 மனசில் வைங்க. அப்படியே இந்த ஆடுகள், அந்த ஆடுகளுக்கு புல் எங்கே இருக்க தெரியாது, தண்ணீர் எங்கே இருக்கிறது தெரியாது, இந்த இடத்துல ஆபத்து வருமா வராதா தெரியாது. இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு விலங்கு. ஆகத்தான் ஆரம்பத்தை சொல்வது ஒரு இன்னசென்ட் அனிமல்னு சொல்லி. அவைகளுக்கு தான் ஒரு மேய்ப்பன் வேண்டும். மேய்ப்பன் இல்லாத பட்சத்தில் அவைகளுக்கு ஆகாரம் கிடைக்காது, போஷிப்பு கிடைக்காது. ஆகவே தான் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலும் தடிமனை தேற்றுன்னு சொல்கிறாரு பாருங்க. கோல் என்பது ஆடுகளுக்கு ஆகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். தடி என்பது மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் வரும்போது தாக்கி அவைகளை அழிப்பது. கோல் அவர் ஆடுகளை போஷிப்பது. தடி என்பது துஷ்ட மிருகங்களுக்கு எதிர்த்து போராடுவது. அப்படித்தாங்க ஆண்டவர் தமது ஆடுகளை பார்க்கிறார். மேய்ப்பன் தன் ஆடுகளை அப்படித்தான் பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி நமது ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். உங்களை சத்துரு உங்களை அழிக்க முடியாது, விரோதி அழிக்க முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ தேவைகளை கொடுத்து போஷித்து நடத்துன்னு சொன்ன நமது ஆண்டவர் இயேசு யாருங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆவது வசனத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நம்மை நிரப்புகிறவ. ஏதோ அறகுறையாக நடத்துறது இல்லைங்க, ஏதோ பசியும் பட்டியும் நடத்துறது இல்லை. நம்மை பூரணமாய் போஷித்து நடத்துகிற அற்புத தெய்வங்க. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவு எல்லாவற்றையும் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிரப்புகிற தெய்வம். ஆக இந்த நாளிலே அப்படி ஆண்டவர் இயேசுவை நல்ல மேய்ப்பனாக விசுவாசிங்க. தேவை நாம் நல்ல ஆடுகளாக இருக்கணும், அவர் சத்தம் கேட்கிற ஆடுகளாக இருக்கணும், அவரை பின்பற்றுகிற ஆடுகளாக இருந்தால் ஒரு குறையும் இருக்காது. நமக்கு அவர் நல்ல சொந்தக்காரராக இருப்பார், நாம் அவர் சொத்தாக இருப்போம். நம்மை பராமரிப்பார், நம்மை போஷித்து நடத்துவார். அவர் நல்ல மேய்ப்பன். பயப்படாதீங்க, அவர் கரம் பிடித்து நடத்துகிற நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது தன்மைகளை ஒன்று பார்த்தோம், அப்படி பண்பு. ரெண்டாவது மேய்ப்பனின் அறிவு. மேய்ப்பனின் அறிவு, மந்தை குறித்த மேய்ப்பனுடைய அறிவுங்கிறது ரொம்ப முக்கியங்க, இல்லையா? வாசிக்கலாம் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. என் ஆடுகள் சொல்றாரு பாருங்க. என்றால் அந்த ஆடுகளை குறித்த அறிவு மேய்ப்பனுக்கு தாங்க ஆடுகளை குறித்த அறிவு இருக்கும். கூலி ஆளுக்கு இருக்காது. அவன் மேய்ப்பான், கூலி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கூலி தான் அவனுக்கு அறிவு. ஆனால் மேய்ப்பன் அப்படி இல்லை.
தன் ஆடுகளை குறித்த அறிவு. இதை சொல்லும்போது இந்த 15வது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன்னு மட்டும் சொல்லலை, கவனிக்கணும். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல என் ஆடுகள் என்ன அறிந்திருக்கிறது, அப்படித்தான் சொல்றாருங்க. 14-15 சேர்த்து வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். கவனிக்கிறேங்க, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல. நான் பிதாவை அறிந்திருக்கிறது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை சொல்றாருங்க. பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, நான் என்னுடையவைகளை அறிந்தும், நான் என்னுடையவைகளை அறிந்தும், என்னுடையவைகளால் அறியப்பட்டு, என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு அற்புதமான வேத பகுதிங்க இது. நான் இதை தியானித்த அந்த வாரத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ரொம்ப ஆழமாய் நான் இது தியானம் பண்ணி ஆவிக்குள்ளே களி கூர்ந்துங்க. நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது சில சமயங்களில் எனக்கு ரொம்ப ஆர்வம், அபிஷேகம் அதிகமாகிடும். வேதத்தை ஆழமாய் தியானம் பண்ணும்பொழுது அந்த வாரத்தில் அப்படி ஒரு மேலான ஒரு அனுபவம் மறுபடியும் எனக்கு கிடைச்சது. அடிக்கடி இந்த அனுபவம் இருக்கும் எனக்கு. ஆனால் ரொம்ப டீப்பாக யோசித்து ஆவியில் களி கூர்ந்த ஒரு சூழ்நிலை. எப்படின்னா சொல்கிறார் பாருங்க, ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கு உறவை சொல்லும் பொழுது பிதாவுக்கும் எனக்கும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல அப்படின்னா இந்த உறவை சொல்லும்போது ஒரு வார்த்தை யோவான், இதே யோவான் 10ஆம் அதிகாரம் 30 வாசிங்க பாருங்க. பிதாவுக்கு இயேசுவுக்கு அந்த உறவு என்ன சொல்றாரு பாரு. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிரிக்கவே முடியாது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பிரிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஆழமான நெருக்கமான ஒரு உறவு. இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு சிலுவைக்குத்தான் வரணும். நிறைய இடத்துல சொல்லுவார் இப்படி, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு. இதை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு சிலுவைக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அருமையான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46 வருது. ஏன் அப்படி சொன்னாருங்க சிலுவையில்? ஏன் அப்படி சொன்னாருன்னா, அது வரையிலும் பிதா பிதான்னு பேசிட்டு வருவாருங்க. அங்கே வந்தீங்கன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு அந்த 7 வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தைங்க அது. ஏன் அப்படி சொன்னாருன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இமைப்பொழுதில் அவர் கைவிட வேண்டும். அவர் மரித்தால்தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அதுக்காகத்தான் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு தான் இயேசுநாதர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 20:28 வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்வார் பாருங்க, 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் சொல்றார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். அப்போ சிலுவையில் வந்து மரிப்பதற்காகத்தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் தேவகுமாரன் இயேசு. அவர் மரிச்சாக வேண்டும். மரிக்காவிட்டால் உலகத்துக்கு ரட்சிப்பு வராது. ஆகவே பிதாவாகிய தேவன் இமைப்பொழுதிலே சிலுவையில் அவரை கைவிடுகிற ஒரு நேரம். அதாவது பிதாவின் பிரசன்னத்தை சற்று நேரம் இழக்கிற ஒரு சந்தர்ப்பம் அது. அந்த சற்று நேரம் இழக்கிற அந்த சந்தர்ப்பத்தையே அவரால் சகிக்க முடியாமல் அவர் கதறி சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்றார். பிதாவுக்கு அவருக்கு இடையே அந்த உறவும் அந்த பிரசன்னத்தை பார்த்து இதோட வேற என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு. ஆகவே தான் சொல்றார், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். என்ன சொல்ல போனால் அப்படியே என்னோட கூடவே நீங்கள் இந்த தன்மையெல்லாம் பார்க்கணுங்க. நீங்கள் ஏன் அப்படி பிதா என்ன அறிந்திருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன், அதே போல் என்னுடைய அறிந்திருக்கிறேன், என்னுடைய என்ன அறிந்திருக்கு. ஏன் சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கும் இயேசுக்கும் இடையே இந்த ஆழமான உறவு போல நமக்கு ஆண்டவருக்கு உறவு இருந்து விட்டால் அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பா. ஒரு குறை நமக்கு இருக்கான்னு அர்த்தங்க. நீங்கள் இன்னொரு வார்த்தை, எபிரேயர் 1:3 இந்த பிதாவுக்கு இயேசுக்கு இடையே இருக்க அந்த உறவை சொல்றதுக்கு சூப்பர் வசனங்க.
எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் இவர் பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. தன்மையின் சொரூபம், தன்மைக்கு ஒரு சொரூபம் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது இல்லையா? மகிமையின் பிரகாசம், மகிமையின் பிரகாசம் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாதுங்க. அப்போ பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த ஆழமான உறவு பிரிக்க முடியாத உறவு. ஆகவே தான் சொல்கிறாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு ஆடுகளாக நமக்கும் நல்ல மேய்ப்பராக இயேசுக்கு இடையே இருக்கும் என்றால் ஒரு குறை நமக்கு இருக்காது. நம்ம போஷிப்பார், நடத்துவார், நாம் அவருக்கு சொந்தமாக இருப்போம், சொத்தாக இருப்போம். அவர் நமக்கு சொந்தமாக இருந்து சோத்திரம் பசும் புல்வெளியிலே நம்ம நடத்தி, அமர்ந்த தண்ணீரண்டிலேயே நம்மை நடத்தி, ஜீவனோட நாளெல்லாம் நன்மைக்கு தொடர்படி செய்து நமது காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா! அதுதாங்க மேய்ப்பனின் அறிவுங்கிறது. எரேமியா 33:13 கொஞ்சம் வாசிக்கிறேன். 33:13. மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும். ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்கு உள்வரும். கவனிக்கணுங்க. அப்போ மேய்ப்பனுடைய வேலை அங்கே பாருங்க. மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? அந்த ஆடுகளை தொகையிட்டு எண்ணிக்கைப்படுத்தி தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறார். அதுதாங்க அவருடைய அறிவுன்னு சொன்னேன். அந்த ஆடுகளை குறித்து தான் அவருக்கு அவ்வளோ எல்லாம் தெரியும். அவர் கைக்குள் இருக்கிற ஆடுகளை குறித்து அறிந்திருக்கிறார்னு சொன்னால், அப்போ எண்ணி ஒவ்வொன்றாக எண்ணி மந்தைக்குள் வைத்து தன் ஆளுகைக்குள்ளே நடத்துகிற நல்ல மேய்ப்பன். அப்போது நாம் அவர் கைக்குள்ளே இருக்கணும். ஆகவே தான் 100ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 3வது வசனத்தில். என்று அது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் நல்ல பாதுகாப்பு, போஷிப்பு, பராமரிப்பு காரியம்லாம் ஜெயமாக இருக்கணும்னா நாம் அவருக்குள்ளே, அவர் எண்ணிக்கைக்குள்ளே இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? சபைக்கு ஒழுங்காக போகிறீங்களா? வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்குதா உங்களுக்கு? அதுதான் முக்கியம் நமக்கு. ஆண்டவரோடு ஆழமான உறவு மட்டும் இருந்து விட்டார், அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருந்து விட்டார், ஸ்தோத்திரம், அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பார். நம் நல்ல ஆடுகளாக இருப்போம், ஒரு குறையும் அப்போ வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாருங்க. அவர் ஆடுகளை குறித்து நல்ல அறிவுள்ள மேய்ப்பன்னா இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க. யோவான் 18:9 வாசித்து பாருங்க. 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. எனக்கு தந்தவர்களில் ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்றால் என்ன அர்த்தங்க? அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருந்து விட்டால் நம்ம ஒருவரையும் அவர் இழக்க விரும்ப மாட்டார். இதே 10ஆம் சொல்றாருங்க. அதை நீங்கள் 28 வாசிங்களேன். 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பார்த்தீங்களா? அப்படி நாம் ஒரு கைக்குள்ளான ஆடுகளாய் அவரோடு ஆழமான உறவில் இருந்து விட்டால் சோத்திரம், அவரிடத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஒருவனும் என்றால் மனுஷனை சொல்லலாம், எதிரியை சொல்லலாம், வியாதி, பலகீனம், விபத்து, ஆபத்து எதுவும் சொல்லலாங்க. வெள்ளி சுன்னி கட்டுகளோ மந்திரவாதமோ எதுவுமே பாதிக்காது. கர்த்தனைக்கு சொல்கிறாருங்க, அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருங்க. பிதாவுக்கு அவருக்கு இந்த ஆழமான நெருக்கமான உறவு போல் நமக்கு ஆண்டவர் இயேசுக்கு உறவு இருக்கட்டும் ஆழமா. ஸ்தோத்திரம். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. உங்கள் தலையில் முடியெல்லாம் இன்னப்பட்டிருக்கிறது, ஒன்றாக சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட கேட்கலாம், நீ இதை வீட்டில் வியாதிப்பட்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை வியாதி நிமித்தம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ல, அவர் கருத்துக்குள்ள ஆடுகளாக இருந்து விட்டால் இருங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சேதம் வராமல் காக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா! ஆமென். மேய்ப்பனின் அறிவு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆடுகளை குறித்து அனைத்து விவரங்களையும் அறிந்தவர் மேய்ப்பன். அதே போல நம்மை குறித்த எல்லா விவரம் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நம்மை அவர் மறக்க மாட்டார். மேய்ப்பன் ஆடுகளை
மறக்கிறதில்ல, போஷிப்பதில் தவறுதில்லை, பாதுகாப்பதில் ஒருபோதும் தவறுதில்லை. அதே போல் நம்மை மறக்க மாட்டார். கர்த்தர் சொல்கிறார்னு கேட்குற தேவ பிள்ளைகள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதில்னா பாதுகாப்பு என்றால் இரவும் பகலும் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன். நமது பாதுகாப்பு அவர் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் இலக்கங்கள் எல்லாம் எண்ணி அவர்கள் பேரிட்டு அழைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நமது காயங்களை அவர் ஆற்றுகிறார், இருதயத்தை அறிந்திருக்கிறார். என்ன அத்தனை பெரிய தெய்வம், எத்தனையோ எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் இந்த அண்டத்தில் கிடக்கிறது. அது எல்லாத்தையும் பேர் வைத்து அழைக்கிற அத்தனை அனந்த ஞானமுள்ள அறிவுள்ள தெய்வம். அவரால் மீட்கப்பட்ட ஜனத்தோடைய இருதயம் அவருக்கு தெரியுமா? பாடுகள் அவருக்கு தெரியுமா? அவர்கள் காயம் அவருக்கு தெரியும். நான் அந்த காயங்களை ஆற்றுகிற தேவன். என்ன அற்புதமான நல்ல மேய்ப்பன் நமது அப்பா இயேசு. இதை நான் பிரசங்கிக்கும் பொழுதே நாவில் அதிகமாக நான் களி கூறுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகத்தான் சொல்கிறார், அவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், தப்பாக கணிக்க மாட்டார், தவறு செய்யவும் மாட்டார். ராத்திரியும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பன் சரியாக வழிநடத்துவார். உங்களை குறித்த அறிவு, உங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், எதிர்காலத்து குறித்து சகல அறிவும் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியும் அவருக்கு. கடந்த காலத்தில் எப்படி இருந்துங்க அவருக்கு தெரியும். எதிர்காலத்தில் எப்படி இருப்புங்கன்னு அவருக்கு தெரியும். சகல அறிவும் கொண்ட அற்புத தெய்வம் நமது நல்ல மேய்ப்பனாக இயேசு நம்ம கைவிடவே மாட்டார். சில நினைக்கலாம், நான் அத்தனை பலகீனமாக இருக்கிறேன், என்னையும் போஷிப்பார், நடத்துவாரா? ஆடுகளுக்கு அத்தனை பலகீனங்க, அதுக்கு என்ன பலம் சொல்கிறது என்ன இருக்குதுங்க ஆடுகளுக்கு? அத்தனை பலகீனமானவளை மேய்ப்பு நடத்துகிறாருன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? நமக்குள்ள 1000 பலகீனங்கள் இருக்கலாம். நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், மாம்சந்தானே என்று அழைக்கிறாராம். நீங்கள் சங்கீதம் 78:39, 103 சங்கீதம் 14 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிற அநேக நேரத்தில், ஐயோ இத்தனை பலகீனம் எனக்குள்ள இருக்குது, என்னையும் நடத்துவாரா? ஆடுகளுக்கு அத்தனை பலகீனம் இருந்தாலும் அதை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் நமக்கு தாங்க சொல்கிறார். அவர் இத்தனை பலகீனங்கள் இருந்தாலும் நான் உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன், பயப்படாத அப்படின்றாருன்னா எத்தனை உற்சாகமான வார்த்தை. வாசிக்க பார்க்கலாம். 103 சங்கீதம் 14 வசனமும் 78:39. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். 78:39. அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். பார்த்தீங்களா, நம்மை மாம்சம் என்று நினைவு கூறுகிறார். மண்ணென்று மண்ணென்னு தெரியும் அவருக்கு. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் பலகீனம் அவருக்கு தெரியும், பாவங்கள் அவருக்கு தெரியும், வியாதிகள் அவருக்கு தெரியும், மாம்சத்தினால் உண்டாகிற பலகீனங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும் கேட்குறீங்களா? அதற்காகத்தானே ஒரு மாம்சத்தின் உலகத்துக்கு வந்தாருங்க இல்லையா? பாவ மாம்ச சாயலாய் உலகத்துக்கு வந்தார். எதுக்கு? இந்த மாம்ச சாயல் இருக்கிற நமது பாடுகளை அவர் அறிந்து கொள்வதற்கு, உதவி செய்வதற்கு. அதான் எபிரேயரில் சொல்றாரு பாருங்க, நம்மை சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதற்கு அவர் சோதிக்கப்பட்டாராம். எபிரேயர் 2 அதிகாரம் 18, 4 அதிகாரம் 15, 16. இதை நீங்கள் மனதை வைத்துக்கொண்டு அடுத்த குறிப்பு கவனிக்கணும். அவர் ஏன் இப்படி சொல்கிறார்? நான் மேய்ப்பனுடைய அறிவு அப்படின்னு சொன்னால் ஆடுகளுக்கு அவருக்கு அந்த உறவு எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 4, 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். நமது பலகீனங்களுக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய சோதிக்கப்பட்ட நல்ல மேய்ப்பன். அதுக்கு தாங்க பாவ மாம்ச சாயலில் வந்தார். நமது பலகீனம் எல்லாம் அவருக்கு தெரியும், பாடுகள் அவருக்கு தெரியும், நிந்தைகள் அவருக்கு தெரியும், வேதனைகள் பெருமூச்சின் சத்தமெல்லாம் அவருக்கு தெரியும்.
கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பலகீனமாக இருக்கிற உங்களை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பன் இயேசு எதற்கு? ஸ்தோத்திரம், சோதனை வழியாய் போகிற உங்களுக்கு உதவி செய்வதற்கு, பலகீனமாக இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு, ஆடுகளை ஆற்றி தேற்றுற நல்ல மேய்ப்பனை போல இருக்கிறார். தைரியப்படுங்க. பலகீனப்பட்டிருந்தாலும் பலப்படுங்க. அவர் தள்ளிவிடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, மறக்கிறவர் அல்ல, தவறாய் கணிக்கிறவர் அல்ல, தவறு செய்கிறவர் அல்ல. நம்ம நடத்துகிற நல்ல மேய்ப்பன் அப்பா இயேசு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடத்துவார், பயப்படாதீங்க. நம்மை குறித்த அறிவு அவருக்கு இருக்கிறது, ஆடுகளை குறித்த மேய்ப்பனுக்கு. அதே போல் ஆடுகளுக்கும் மேய்ப்பனை குறித்த அறிவு இருக்கணும். அதாவது இயேசுவை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அவர் யார், எப்படிப்பட்டவர், எதுக்காக வந்தார், அதான் இவ்வளோ தானே சொல்லிட்டு உங்களுக்கு. அந்த அறிவிலே வளருங்கள். பேதுரு சொல்றது போல் அவர் அறிகிற அறிவிலே வளருங்கள். நல்ல பைபிளை படித்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் குறித்த அறிவிலே இருந்து விட்டால் எந்த சோதனை உங்களுக்கு பாதிக்காது. உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது நல்ல மேய்ப்பனுடைய தன்மைகளை பார்த்துட்டு வரோம். அவருடைய பண்பு, மேய்ப்பனின் அறிவு. மூன்றாவது மேய்ப்பனின் தியாகம். தியாகம் இப்போ 10-15 மறுபடியும் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஷெப்பர்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன்னு மட்டும் சொல்லலை, அந்த நல்ல மேய்ப்பனாக இருந்து என் ஆடுகளுக்காய் என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இதே அதிகாரத்தில் 4 முறை வருங்க உங்களுக்கு. நீங்கள் மேலோட்டம் பார்த்தா 2 முறை தான் தெரியும், ஆனால் 4 முறை வருதுங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 10-11 கொஞ்சம் வாசிங்க. 10-11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ 15 இப்போ நம்ம வாசித்தோம். ஸ்தோத்திர, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். மூன்றாவது ஒரு இடம் இருக்குங்க, 17வது வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால். பார்த்தீங்களா? அப்போ 3வது இடம் அவர் ஜீவனை கொடுக்கிறவர். 4வது இடம் அடுத்த வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா ஜீவனை கொடுக்கிறார். 4 இடத்துல வருதுங்க. நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டு போகல, நல்ல மேய்ப்பனாகிய நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்த அந்த தியாகத்தை குறித்து பேசுகிறாரு. நம்மெல்லாம் சும்மாலாம் சம்பாதிச்சில்ல, நம்ம சும்மாலாம் சபைக்குள்ளே வந்துடல, நாம் சும்மாலாம் அவர் ஆடுகளாக இல்லை. நம்மை மீட்டெடுப்பதற்கு, மந்தைக்குள் சேர்ப்பதற்கு அத்தன் ஜீவனையே கொடுத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை போல ஒரு தியாகம் உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாதுங்க. அத்தனை பெரிய தியாகி அப்பா இயேசு. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக ஜீவனை கொடுத்தார்னா, இதை போல ஒரு தியாக உலகத்தை எங்கேயாலும் உண்டு? எந்த தேவர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலம் இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதமான தியாக செம்மல், தியாகமூர்த்தி, தியாகநாதன் நமது அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய தியாகத்தெல்லாம் பேசிக்கிட்டே போலாங்க. அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய பலம், அவர் வாழ்க்கை, அவர் வல்லமை, அவர் வார்த்தை எல்லாம் நமக்காக செலவழித்தார். தமது வல்லமையை செலவழித்தார், பலத்தை செலவழித்தார். தமக்காக எதையுமே ஆண்டவர் சேர்த்து வைக்கவில்லை, தமக்காக ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. பார்த்தீங்களா? அவருக்காக வாழலங்க, நமக்காகவே வாழ்ந்தார். அதுதான் சொன்னேன், அதை போல தியாகத்தை உலகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் இது பேசும்போது ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது. 53 ஏசாயா 12 வாசிங்க. 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். என்ன அர்த்தங்க அதுக்கு? மறுபடியும் எடுக்க முடியாதபடிக்கு 100% தியாகத்தை குறிக்கிறது.
100% தியாகம். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு முன்பு மரணத்தில் தம்மை ஊற்றினார். அதுதாங்க ஒரு தியாகம். சில நினைக்கலாம், அநேக இரத்த சாட்சிகள் கூட மறிக்கலையா ஆண்டவருக்காக? இரத்த சாட்சிகள் மறிப்பதும் இயேசு மறிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இரத்த சாட்சிகள் அவர்கள் விசுவாசத்துக்காக மறிக்கிறார்கள் ஒன்று, அவர்களை யாரோ கொலை செய்கிறார்கள், அடுத்தவர்களால் தான் அவர்கள் மறிக்கிறார். இயேசு அப்படி இல்லைங்க. இயேசு தம்மைத்தாமே முன் வந்து தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. அதுதாங்க இரத்த சாட்சிகளுக்கு அவர்களுள்ளது. இரத்த சாட்சி அடுத்தவர்களால் பாதிக்கப்பட்டு மறிக்கிறார்கள். ஆனால் இயேசு தாமே முன் வந்து தம்மையே மரணத்தில் ஊற்றி 100% அர்ப்பணித்தார் இயேசு. அதுதாங்க அற்புதம். அதான் அந்த தியாகத்துக்கு என்னையானது ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் நீங்கள் 10:18 நம்ம அது இருக்குது இந்த வார்த்தை. சரிக்கிட்ட அது பிறகு வாசிக்கலாம். அப்படி ஆண்டவர் தம்மை அர்ப்பணித்த அந்த தியாகத்தை நம்ம நினைக்கணும். அவர் கைகளை இரத்தத்துக்கும் ஆணிக்கும் ஒப்பு கொடுத்தார். கால்களை ஆணி கடாவப்படுவதற்கு இரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சிரசு விலா, என்ன சொல்ல போனால் சரித்திரம் எல்லா ரத்தமும் ஒரு சொட்டு கூட மீதி இல்லாத எல்லாவற்றையும் 100% நமக்காக கொடுத்த தியாக புருஷன், தியாக தெய்வம் நமது அப்பன் இயேசு. ஆடுகளுக்காய் நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னார்னா சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இது ஸ்தோத்திரம். ஏன் சார் அவர் இப்படி ஜீவனை கொடுத்தார்? ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் ஜீவனை கொடுத்தார்னா, இந்த உலகத்திலே ஓநாய்களோ துஷ்ட மிருகங்களோ நம்மை பட்சித்து போடாதபடிக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு. எத்தனையோ ஓநாய்கள் உண்டு, துஷ்ட மிருகங்கள் உண்டு, மனிதர்கள், எத்தனையோ விபத்து ஆபத்து, எல்லாவற்றும் பாதுகாப்பை கொடுக்க இயேசு தம்மையே கொடுத்த அந்த பாதுகாப்பு தான் பாதுகாப்பாக இருக்கிறோம். அன்னைக்கு அதை முதல்ல நம்ம நினைவு கூறணுங்க. அந்த அளவுக்கு ஆடுகள் மீது மேய்ப்பனுக்கு அன்பு, சிலுவையினால அன்பு தானங்க. எதுக்காக மரித்தாருங்க? நம்மேல் கொண்ட அன்பினால். அந்த தியாகத்தை மறக்கவே கூடாது. இன்னைக்கு சிலுவை குறித்து பேசுறது கேட்கறதோ அரிதாக இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் அவ்வளோதான் சொல்லிட்டு வரேன். இந்த அளவுக்கு ஆண்டவர் தம்மை அர்ப்பணித்தது நோக்கம் நம்மேல் கொண்ட அன்பினால். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். அவர் நினைச்சாங்க எத்தனை கோடி கோடி உயிரினங்களை உண்டாக்க முடியும், அதை அழிக்கவும் அவரால் முடியும். ஆனால் நமக்காக ஏன் ஜீவனை கொடுத்த? நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. ஆத்மா விலையேற பெற்றது. அதை மீட்டெடுக்கத்தான் தம்மையே அர்ப்பணித்தார். என்ன தியாகம்! இயேசு கிறிஸ்துவின் தியாகம். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஏன் ஜீவனை கொடுத்தார் என்றால், பாவத்தினால் தண்டிக்கப்படக்கூடாது. பாவத்தின் சம்பவம் மரணம் என்றால் நரகத்துக்கு போகக்கூடாது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதற்கு என்றால், ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கக்கூடாது, பாவத்தின் மீட்கப்பட வேண்டும், பரலோகம் வர வேண்டும் என்பதற்கு தம் அர்ப்பணித்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இன்னொன்று, பிதாவின் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதுதாங்க ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அந்த கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நமக்கும் பிதாவுக்கிடையே குறுக்கே சிலுவையில் நின்று நம்மை பாதுகாத்து மீட்டெடுத்த நல்ல மேய்ப்பன் நமது அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடைபடிக்க அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சரி, இப்போ கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுடைய நோக்கம் என்னங்க? நீங்கள் அதே யோவான் 15:16 கொஞ்சம் வாசி. யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். பார்த்தீங்களா? அப்ப எதுக்கா சார் ஜீவனை கொடுத்தார்? இவ்வளோ தியாகம் எதுக்குன்னா, நாம் இந்த உலகத்தில் கனி கொடுக்கும்படி, அவருக்கு சாட்சியாய் வாழும்படி,
நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் உலகம் அறிந்து கொள்ளுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அன்பு, சோத்திரம், சாட்சியுள்ள ஜீவியம், கர்த்தருக்காக சிறு ஊழியம், இதான் ரொம்ப முக்கியம். எதையாகலும் ஆண்டவருக்கு நம்ம செய்து கனி கொடுக்கணுங்க. ஒன்று. இப்போ மேய்ப்பன் ஆடுகளை எதுக்கு சார் நடத்துகிறேன், எதுக்கு சார் ஆடுகளை மேய்க்கிறார் வளர்க்குறான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துவதற்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லையா? அதே போல் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா பலி செலுத்துவதுன்னு சொன்னால் அதை ரோமர் 12:1, நம்மையே ஜீவபலியாய் அர்ப்பணித்து வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக அந்த உலகத்தில் வாழணும். நமது திட்டம், நமது ஆசை விருப்பங்களை வாழாமல் இயேசுவின் திட்டம், இயேசுவின் விருப்பத்தின்படி முழு மனதோடு ஆண்டவருக்காக வாழ்க்கிற வாழ்க்கை. பலிக்காக ஆடுகள். அப்புறம் ஆடுகள் பால் கொடுக்கணும், ரோமங்கள்லாம் ரொம்ப முக்கியம், அது கம்பளி கொடுக்கணும், குட்டி போடணும். இது எது பார்த்தானா மேய்ப்பனது ஆடுகள் வளர்க்குறான். அதே போல் நீங்கள் நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக கனி கொடுக்கிற இருக்கணும்னு விரும்பித்தான், எதிர்பார்த்துத்தான் நல்ல மேய்ப்பனாகி இயேசு தம்மையே நமக்காக கொடுத்தார். கடைசியாக எதுக்காக கொடுத்தாருன்னா, அதான் 5:27 எபேசியரில் வாசித்தோம். பிழையற்றதும் குறையற்றதுமான மகிமுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அர்ப்பணித்தார். நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் ஜெய ஜீவியம் செய்து வருகையில் காணப்படும். அதுக்கு தான் ஜீவனை கொடுத்தார். அதுதான் சொன்ன மேய்ப்பனின் தியாகம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாம் நல்ல ஆடுகளாக இருப்போம், நல்ல மேய்ப்பனின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம், அவர் சொந்த சொத்தாக இருப்போம், ஒரு குறையில்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஆண்டவர் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நானே நல்ல மேய்ப்பன் தலைப்பில் தியானம் பண்ண உதவி செய்து கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர் நல்ல ஆடுகளாக இருக்க உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கடைசி வரை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாயிருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.